சிக்கனில் வந்து உப்பு கறி பண்ண போகிறோம். இது வந்து சவுத் இந்தியன் ஸ்டைலில் ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று. சிக்கன்லேயும் பண்ணலாம், மட்டன்லேயும் பண்ணலாம், பீஃப்லேயும் பண்ணலாம், எதில் வேணுமோ பண்ணலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முதல்ல தேவை சட்டி, அதுக்கப்புறம் சிக்கன் பார்த்தீங்க, அதுக்கப்புறம் வரமிளகா, குண்டு மிளகா. எந்த அளவுக்கு சிக்கன் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அதே சேம் டைம் சின்ன வெங்காயம், அதுவும் எந்த அளவுக்கு ஈக்குவலாக இருக்கோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக வேணும். அதுக்கப்புறம் சும்மா பூண்டு. அதுக்கப்புறம் வந்து இதில் பெருசாக நம்ம எதுவும் மசாலாலாம் ஆட் பண்ண தேவையில்லை. இந்த ஒரு 4-5 ஐட்டத்தை மட்டும் போட்டு அப்படியே சரப்பன்னு ஃப்ரை பண்ணி அந்த மிளகாயில் இருக்கிறதால சிக்கனில் ஏறுற அளவுக்கு ஃப்ரை பண்ணிட்டா போதும். ஆசமான டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம தான் பண்ண போகிறோம். இது ஒரு அண்ணன் நம்ம அண்ணன் வந்து கொடுத்த கூட்ட ஐடியா. சட்னி பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பிட்றோம். நான் தான் சமைக்க போகிறேன். பண்ணலாம். நல்லா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. கறி வேறு வரைக்கும் போட்டு பரட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். உப்பு கறி ரெடியாகிடும். மாதிரி உப்பு கறி ரெடி. ஃபைனலி பெரிய ஸ்பெஷல் என்னன்னா, இந்த பாருங்க, நம்ம போட்டிருக்க பூண்டு வெங்காயம் தெரியவே கூடாது. அந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணும். நம்ம சிக்கனோட அது மேட்ச் ஆகணும் ஃபுல்லாக. அப்பதான் அது டேஸ்ட் வரும். பாருங்க, எல்லாருக்கும் தெரியுதா? அப்படி பண்ணுவோம். உப்பு கறி செஞ்சாச்சு. உப்பு கறியை எடுத்து அப்படியே அள்ளி எடுத்து ஒரு சைடு அப்படியே சாய்ச்சிக்க வேண்டிய ஸ்ராட் பண்ணி. உங்களுக்கு கறி வேணாம், அந்த மிளகா இருக்கு பாருங்க, மிளகா தான் வேணும். ஓகே பாய். இதுக்கு மேலே காட்டினா நீங்களாம் வருத்தப்படுவீங்க. டாட்டா.